சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் லாக்அப் டெத் தான் கடந்த 2 நாளாவே தமிழ்நாட்டை உலுக்கி வருது. விசாரணைங்கிற பேர்ல அவரை அழைச்சிட்டு போயிட்டு வெறும் உடலை மட்டும் அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கு காவல்துறை. இந்த சம்பவத்துல அஜித் எப்படி உயிரிழந்தாரு, அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, போலீஸ் அரெஸ்ட் பண்ண அந்த நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். திருப்புவனம் பக்கத்துல இருக்கிற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில்ல காவலாளியா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு 27 வயதான அஜித்குமார். கடந்த ஜூன் 27ஆம் தேதி அந்த கோயிலுக்கு தன்னோட அம்மாவோட வந்த மதுரையை சேர்ந்த நிகிதாங்கிற டாக்டர் கோயில் வாசல்ல காரை விட்டுட்டு அஜித்குமார் கிட்ட சாவி கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் திரும்பி வந்து காரை செக் பண்ணப்போ சீட்டுக்கு அடியில இருந்த 10 பவுன் நகையை காணோம். அவர் தான் நகையை திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி நிகிதாவும் கோயில் நிர்வாகத்தினரும் அஜித்தை அவங்களே போலீஸ்காரங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கடுத்து தான் போலீஸ் விசாரணைங்கிற பேர்ல அஜித்தை கடுமையா தாக்குனதா நேர்ல பார்த்த அஜித்தோட தம்பி நவீன்குமார் சொல்லியிருக்காரு. ஜூன் 27 வெள்ளிக்கிழமை மதியம் தான் என் அண்ணனை கைது பண்ணி விசாரணை பண்ணாங்க. அவனுக்கு கார் ஓட்ட தெரியாதுங்கிறதுனால அவனோட ஃப்ரெண்ட் அருண்குமார் வினோத்குமார் கிட்ட சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்கான். ஆனா அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஆகியும் வரல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள கேட்டப்போ கார் நிறுத்த இடம் இல்லாததுனால கொஞ்சம் தூரத்துல போயிட்டு நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு இந்த தகவல் கிடைச்சதும் என்னையும் அருண், வினோத், அஜித் 4 பேரையும் மடப்புரம் பக்கத்துல இருக்கிற கண்மாய்க்கரை மாதிரியான பல இடங்களுக்கு கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. அப்போ போலீஸ் அஜித்தை ரொம்ப கடுமையா தாக்கி இருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் தனித்தனியா விசாரணை பண்ணதுல யாரும் கார்ல இருந்த நகையை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ் யாருக்கோ போன் பண்ணி கார்ல நகை இருந்தது உண்மையானு கேட்டாங்க. அவங்களும் உண்மைதான்னு சொன்னதுக்கு அப்புறம் அஜித்தை இன்னும் கடுமையா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு 2 நாளும் அஜித்தை அடிச்சதுனால அவனுக்கு காயம் நிறைய இருந்துச்சு. கடைசியா அடி தாங்க முடியாம நான் தான் நகையை திருடி கோயில் பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்துல வச்சிட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஜூன் 28 சனிக்கிழமை நைட்டு எங்க 4 பேரையும் கார்ல இருக்க வச்சுட்டு அஜித்தை மட்டும் தொழுவத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. போகும்போது அஜித் நல்லா தான் நடந்து போனான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே 3 போலீஸ் அவனை தூக்கிட்டு வேற ஒரு கார்ல ஏறி வேகமா போயிட்டாங்க. அங்க இருந்த 2 போலீஸ் எங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நான் வேகமா வீட்டுக்கு போய் தகவல் சொல்லி ஆட்களை கூட்டிட்டு வர்றதுக்குள்ளே அஜித் இறந்துட்டான்னு சொல்றாங்க. தொழுவத்துல என்ன நடந்திருக்கும்னே தெரியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு நவி. இதுக்கு பிறகுதான் அஜித் மரணத்துக்கு நீதி கேட்டு அவங்க குடும்பத்தினரும் ஊர்க்காரங்களும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. மடப்புறம் ஊர்க்காரங்க கடையடைப்பு போராட்டம் பண்ணதுனால இந்த விஷயம் பூதாகரமாகி வெளியே வந்துச்சு. அதுக்குள்ள 6 போலீசார் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டாங்க. விஷயம் ரொம்ப பெருசானதுனால அஜித்குமாரோட உடல் எல்லார் முன்னாடியும் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அப்புறம் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில அஜித்குமாரோட உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டிருக்கு. வழக்கமா 1-2 மணி நேரத்துல நடக்கிற போஸ்ட்மார்ட்டம் அஜித் வழக்குல 5 மணி நேரத்துக்கு மேல நடந்திருக்கு. ஃபுல் போஸ்ட்மார்ட்டமும் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. அஜித்தோட உடல்ல அசாதாரணமான தாக்குதல் மற்றும் காயங்கள் இருக்கிறத மருத்துவர்கள் உறுதி பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது 18 வெளிப்புற காயங்கள், தலையிலிருந்து கை, முதுகு, கால்னு எல்லா இடத்துலயும் காயம் இருந்திருக்கு. உடல் உள்ளேயும் நிறைய காயங்களும் ரத்த கசிவும் இருந்திருக்கு. கழுத்துல ஏற்பட்ட தீவிர காயம் தான் அஜித் உயிரிழக்கத்துக்கு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. அது போக உடல் உள்ள இருக்கிற பாகங்கள்ல உருவான ரத்த கசிவும் இறப்புக்கு முக்கிய காரணமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அஜித் போலீசாரால கடுமையா தாக்கப்பட்டதை உறுதி பண்ணிருக்கு. இதையடுத்து இந்த வழக்கு கொலை வழக்கா மாத்தி சிபிஐ விசாரணைக்கு மாத்தி இருக்காங்க. ஜூன் 30 அதாவது நேற்று நைட்டு 5 போலீஸையும் சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆபீஸ்ல இருந்து திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சி வரப்பட்டிருக்காங்க. அங்க 5 பேர்கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டு கைரேகைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சு சரியா நள்ளிரவு 1:15 மணிக்கு திருப்புவனம் குற்றவியல் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க நீதிபதி விசாரணைக்கு அப்புறம் 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. இறுதியா 5 போலீஸுக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கப்பட்டு இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வழக்கு தொடர்பா காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை செஞ்சு
இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்போம்னு அறிவிச்சிருக்காரு. இந்த சம்பவத்துல நகை இருந்தது உண்மையா? நகை உரிமையாளர்கிட்ட முறையான விசாரணை நடந்துச்சா? உள்ள அவ்வளோ நகை இருக்கும்போது காரை வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்து ஏன் பார்க் செய்ய சொல்லணும்? மாட்டு தொழுவத்துல அப்படி என்ன நடந்துச்சு? காரை எடுத்துட்டு போன அஜித்தோட நண்பர்கள் கிட்ட முறையான விசாரணை நடத்தப்பட்டுச்சா? இப்படி பல கேள்விகள் எழுது. இதுக்கெல்லாம் விரைவில் பதில் கிடைக்கும்னு நம்புவோம். சம்பவம் பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.